இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 11th ஸ்டாண்டர்ட் வால்யூம் 1ல சாப்டர் 1 செட்ஸ் ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸில் எக்ஸசைஸ் 1.1ல நேற்று வந்து 4 சம்ஸ் வரைக்கும் பார்த்தோம். லாஸ்ட் வீடியோவில் 4 சம்ஸ் வரைக்கும் பார்த்தோம். இந்த வீடியோவில் வந்து மீதி இருக்க சம்ஸை பார்க்கலாம். 5th ஒன் பாருங்கள். Justify the trueness of the statement an element of a set can never be a subset of itself னு கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டேட்மெண்ட்டே நமக்கு தெரியும். எப்படி நீங்கள் ஒரு செட் எடுத்தீங்கனாலும் அதில் இருக்க எந்த எலிமெண்ட்டும் அதோட சப்செட்டுன்னு நம்ம ஏற்கனவே தெரியும். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து தியரட்டிக்கலாக நம்ம ப்ரூஃப் பண்ணால் போதும். ஸோ நம்ம என்ன பண்ணிக்கிறோம், லெட் P is equal to set of all A, B, C, Dன்னு எடுத்துக்கிறோம். நம்மளுக்கு என்ன தெரியும், each and every element of P can be a subset of the sets itself அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். For example, set A, set B, set C, set D இது எல்லாமே வந்து இண்டிவிஜுவலாகவே சப்செட்டுன்னு சொல்லலாம். Hence, the given statement is not true. ஓகேங்களா, நெக்ஸ்ட் சம் போகலாமா. 6th ஒன் பாருங்கள். நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, n of P of A is equal to 1024, n of P of B is equal to 32, அப்புறம் n of A union B is equal to 15. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா n of A intersection B கண்டுபிடிக்கணும். நம்மளுக்கு என்ன தெரியும், if n of A is equal to n, then n of P of A is equal to 2 power n நம்மளுக்கு தெரியும். அப்போது n of P of A is equal to 1024 நம்ம எப்படி எழுதலாம், 1024க்கு ரூட் எடுங்க, 2 டைம்ஸாகவே எடுத்துகிட்டு வாங்க. 5 1 2 திரும்ப ரூட் எடுத்திங்கன்னா 2 5 6 1 2 8 6 4 3 2 1 6 8 4 2 2 எத்தனை டைம்ஸ், 1 2 3 4 5 6 7 8 9 10 டைம்ஸ் இருக்குது. அப்போ 2 பவர் 10. n of P of A 2 பவர் 10னா n of A is equal to 10ன்னு சொல்லலாமா, அந்த ஃபார்முலா படி தானம்மா. அதே மாதிரி சிமிலர்லி n of P of B வந்து நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 32 கொடுத்துருக்காங்க. தட் இஸ் ஈக்குவல் டு 2 பவர் 32க்கு பாருங்கள் 1 2 3 4 5 2 பவர் 5. 32க்கு பாருங்கள் 32லேருந்து பாருங்கள் 1 2 3 4 5 அதனால் 2 பவர் 5 implies. அப்போது n of B வந்து நம்மளுக்கு என்னன்னு தெரியும், 5. n of B தெரியும், n of A தெரியும்னா n of A union B is equal to n of A plus n of B minus n of A intersection B நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். அதில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா இது 15, இது 10 plus 5 minus A intersection B இதெல்லாம் ஒரு பக்கம் வச்சுக்கிட்டிங்கன்னா n of A intersection B is equal to 15, 10 plus 5 15 அந்த பக்கம் போச்சுன்னா minus 15. ஓகேங்களா, பாருங்கள் 15 minus 15 0. அப்போ n of A intersection B வந்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய டேர்ம் வந்து 0. ஓகேங்களா, நெக்ஸ்ட் சம் போகலாமா. அடுத்து 7th சம் போகலாம். அடுத்து 7th ஒன் பாருங்கள். if n of A intersection B 3, n of A union B 10னா then find n of P symmetric of B கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு ஏற்கனவே என்ன தெரியும், இது தான் சம் 7th சம். n of A intersection நம்மளுக்கு இது நம்ம n of A n of B மட்டும் வச்சு n of A union B சொல்ல மாட்டோம். n of A minus B plus n of B minus A
ப்ளஸ் என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பியும் வந்து நம்மளுக்கு என்ன தெரியும், என் ஆஃப் ஏ யூனியன் பின்னு தெரியும். இதெல்லாம் வந்து நீங்கள் இந்த கான்செப்டில் நீங்கள் லாஸ்ட் கிளாஸ்லேயே படிச்சிருப்பீங்க. வேணும்னா நீங்கள் வென் டயக்ராம் போட்டு பார்த்துக்கலாம். சப்போஸ் இது ஏ பினா இந்த பொசிஷன் வந்து ஏ மைனஸ் பி, இது வந்து பி மைனஸ் ஏ, இது வந்து ஏ இன்டர்செக்ஷன் பி. அப்போ ஏ யூனியன் பி பண்ணும்போது இது மூணையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு கிடைக்கும். அதனால தான் நான் இப்படி சொல்லியிருக்கேன். இப்போ பாருங்கள், இதுதான் வந்து நம்மளுக்கு தெரியும். இப்போது இதில் வந்து என் ஆஃப் ஏ மைனஸ் பி ப்ளஸ் என் ஆஃப் பி மைனஸ் ஏவை ஒரு பக்கமாக வச்சுக்குங்க. அப்போது என் ஆஃப் ஏ யூனியன் பி மைனஸ் என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி ஒரு பக்கம் வச்சுக்கலாம். இப்போ என் ஆஃப் ஏ மைனஸ் பி என் ஆஃப் பி மைனஸ் ஏங்கிறது என் ஆஃப் ஏ சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ் பி. அப்போ என் ஆஃப் ஏ யூனியன் பி மைனஸ் என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி. இப்போ இதுக்குரிய வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஏ யூனியன் பிக்கு நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 10 கொடுத்துருக்காங்க, இதுக்கு 3ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 10ல் 3 போச்சுன்னா 7. என் ஆஃப் ஏ சிமெட்ரிக் பி இஸ் ஈக்குவல் டு 7. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், என் ஆஃப் பி ஆஃப் ஏ சிமெட்ரிக் பி கண்டுபிடிக்கணும். தட் இஸ் ஈக்குவல் டு 2 பவர் 7 128 நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்கும். அவ்வளோதான். 7 சம். 8 sum பார்க்கலாம். For a set A cross A contains 16 elements and then 2 of its elements are 1, 3 and 0, 2. Find the elements of A ன்னு கேட்குறாங்க. Since நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, A cross A contains 16 elements, then A cross A 16 elements இருக்கணும்னா ஏல எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்கணும், 4 இருந்தால் தானே 4 cross 4 16 சொல்லலாம். ஸோ A must have 4 elements. கொடுத்துருக்க கான்செப்ட் வச்சு நம்ம ஏல என்ன இருக்குன்னு சொல்லிட்டோம். இம்ப்ளைஸ் என் ஆஃப் ஏ எவ்வளோ இருக்கணும், 4 இருக்கணும். அடுத்து பாருங்கள், எலிமெண்ட்ஸ் ஆஃப் ஏ கிராஸ் ஏ என்ன கொடுத்துருக்காங்க, ஏற்கனவே கொடுத்துருக்காங்க. த எலிமெண்ட்ஸ் ஆஃப் ஏ கிராஸ் ஏ ஆர் நம்மளுக்கு 2 எலிமெண்ட் கொடுத்துருக்காங்க. 1, 3 ஒன்று கொடுத்துருக்காங்க, 0, 2 ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்போ தேர்ஃபோர் இதுவும் ஏ தான், இதுவும் ஏல அதாவது இது ஏ பின்னு எடுத்திங்கன்னா இந்த ஏ பிலாங்ஸ் டு ஏ தான், பி பிலாங்ஸ் டு ஏ தான். அப்போ இந்த எலிமெண்ட்ஸ் தானே, இந்த 4 எலிமெண்ட் ஏற்கனவே 4 எலிமெண்ட் தான் இருக்குன்னு சொல்லியிருக்கோம். இங்கே இருக்க 4 எலிமெண்ட்ஸும் வெவ்வேறு எலிமெண்ட் தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக ஏ மஸ்ட் ஹாவ், இப்படி எழுதிக்கோங்க, த பாசிபிலிட்டிஸ்னு எழுதிக்கலாம். த பாசிபிலிட்டிஸ் ஆஃப் எலிமெண்ட்ஸ் ஆஃப் ஏ ஆர் என்னென்ன எலிமெண்ட் இருக்கலாம், 1, 0, 1, 2, 3 இருக்கலாம். அவ்வளோதாம்மா. 8th sum. 9th one பார்க்கலாம். 9th one பாருங்கள். Let A and B are 2 sets such that n of A is equal to 3, n of B is equal to 2. If x, 1, y, 2, z, 1 are in A cross B, find A and B where x, y, z are distinct elements னு கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, given A cross B is equal to x, 1, y, 2, z, 1 நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் அப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க, n of A is equal to 3 கொடுத்துருக்காங்க, n of B is equal to 2 இதெல்லாம் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. n of A 3, n of B 2னா A cross B எவ்வளோ இருக்கும், A cross B வந்து எவ்வளோன்னு இருக்கணும், will have 6 elements. கரெக்டாக n of Aல எவ்வளோ எலிமெண்ட்ஸ் இருக்கும், n of Bல எவ்வளோ எலிமெண்ட்ஸ், அது மல்டிப்ளை பண்ணால் A cross Bல எவ்வளோ எலிமெண்ட்ஸ் இருக்கும் நம்மளுக்கு தெரியும். அப்போ A cross Bல எவ்வளோ இருக்கும், 6 எலிமெண்ட்ஸ் இருக்கணும். இங்கே பார்த்துக்குங்க, ஏல 3 எலிமெண்ட் தான் இருக்கணும். இங்கேயே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கு A cross Bல 3 எலிமெண்ட் வெவ்வேறு இருக்குது. அப்போ ஏல என்ன இருக்கணும், x, y, z தான் இருக்கும். Bல 2 எலிமெண்ட் தான் இருக்கணும். அந்த 2 என்னவா இருக்கும், அந்த 2 எலிமெண்ட் என்னவா இருக்கணும், 1 and 2 தான் இருக்கணும். ஸோ த ரிமைனிங் நம்மளுக்கு ஆன்சரே தெரிஞ்சிடுச்சு. இதுலேருந்தே நம்மளுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். த ரிமைனிங் எலிமெண்ட்ஸ் ஆஃப் A cross B யார் என்னென்ன இருக்கும் பாருங்கள்.
y, 1 ஒன்று இருக்கலாம், சாரி x, 2 ஒன்று இருக்கலாம், y, 1 இருக்கலாம், z, 2 இருக்கலாம். therefore ஏல என்ன இருக்கலாம், 1 x y z இருக்கணும், bல வந்து பார்த்தீங்கன்னா 1 2 இருக்கும். புரிஞ்சுச்சுங்களா? ஏல என்ன இருக்கணும், x y z, bல வந்து 1 2 இருக்கணும். வேணா இன்னும் கிளியராக நீங்கள் இங்கே a cross b வந்து ரிமைனிங் எலிமெண்ட்ஸாக எழுதிக்கிறோம். a cross bல என்ன இருக்குன்னு கூட நீங்கள் எழுதிக்கலாம். x, 1 x, 2 y, 1 y, 2 z, 1 z, 2. ஸோ இதிலிருந்தும் கூட இந்த பாயிண்ட் வந்து உங்களுக்கு ஈஸியாக சொல்ல முடியும். அவ்வளோதாம்மா ஆன்சர். 9th one. 10th one போகலாம். 10th one பார்த்தீங்கன்னா, if a cross a has 16 elements, s is equal to set of all a, b belongs to a cross a such that a is less than b. அப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க, -1, 2 and 0, 1 are 2 elements of s. then find the remaining elements of s ன்னு கேட்குறாங்க. நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, n of a cross a வந்து 16னா n of a வந்து எவ்வளோ இருக்கணும், 4. ஓகே, நெக்ஸ்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். given s is equal to set of all a, b belongs to a cross a such that a is less than b ன்னு கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க, a is less than b. இப்போ a is less than b ன்னு கொடுத்துருக்காங்கல்ல, a is less than b ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போது therefore நம்மளுக்கு இன்னொன்று என்ன கொடுத்துருக்காங்க, -1, 2 and 0, 1 are elements of s. பார்த்துக்குங்க. அப்போ a therefore a என்னவா இருக்கணும், இதே 4 எலிமெண்ட்ஸாக இருக்கணும். ஏல 4 எலிமெண்ட்ஸாக இருக்கும். இந்த எலிமெண்ட்ஸ் தானே இருக்கணும், -1 0 1 2 தான் ஏவாக இருக்கும். இப்போ a cross a எழுதுனீங்கன்னா -1, 1 -1, -1, -1, 0 -1, -1, 1 2. அப்புறம் 0, -1 0, 0 0, 1 0, 2. பார்த்துக்குங்க. அடுத்து 1, -1 1, 0 1, 1 1, 2 2, -1 2, 0 2, 1 2, 2. 16 எலிமெண்ட்ஸ் இருக்கான்னு கவுண்ட் பண்ணிக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 எலிமெண்ட்ஸ் இருக்குது. இதுதான் a cross a. எஸ்ஸுக்குன்னு ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது பி வந்து பெரிய நம்பராக இருக்கணும், ஏ வந்து சின்ன நம்பராக இருக்கணும். இங்கே பாருங்கள், -1 -1 சேமாக இருக்குது, இது எழுதக்கூடாது. இங்கே வந்து 0 தான் பெருசு. ஸோ -1, 0 எழுதிக்கலாம். அடுத்து -1, 1 எழுதிக்கலாம். -1, 2 எழுதிக்கலாம். இங்கே -1 தான், -1 சின்னது, இது எழுதக்கூடாது. இது ரெண்டு சிமிலர், எழுதக்கூடாது. அடுத்து 0, 1 எழுதலாம், 0, 2 எழுதலாம். இங்கே பாருங்கள், -1 சின்னது, 0வும் சின்னது, 1 1 சேமாக இருக்குது. அடுத்து 1, 2. அடுத்து இந்த எலிமெண்ட் எதுவுமே எழுத முடியாது, ஏன்னா 2 தான் பெரிய நம்பர், மற்றது எல்லாமே சின்ன நம்பர். இதுதான் வந்து நம்மளுக்கு எஸ். நம்மளுக்கு கொடுத்துருக்க கொஸ்டின் என்ன, ரிமைனிங் எலிமெண்ட் என்னன்னு கேட்குறாங்க. ஏற்கனவே நம்மளுக்கு 2 எலிமெண்ட் கொடுத்துருக்காங்கல்ல, அதை தவிர்த்து மித்த இருக்கிறத எழுதிட்டிங்க போதும். த ரிமைனிங் எலிமெண்ட்ஸ் ஆஃப் எஸ் ஆர் -1, 2 0, 1 தான் கொடுத்துருக்காங்க, மற்றதெல்லாம் எழுதிக்கோங்க. -1, 0 -1, 1 0, 2 and 1, 2. இவ்வளோ இது மட்டும்தாம்மா உங்களுக்கு ஆன்சர். இதோட இந்த எக்ஸசைஸ் முடிஞ்சிச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோட எல்லா வீடியோஸும் உங்களால் பார்க்க முடியும். தேங்க்யூ.